குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு எல்லாரும் ஆடிப்பெருக்கு சிறப்பு நாள் இருப்பீங்க. இந்த ஆடிப்பெருக்குக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, மகாபாரத போர்ல வந்து ஆடி 1ஆம் தேதி வந்து போர் தொடங்கி இந்த ஆடி 18ஆம் தேதி தான் மகாபாரத போர் வந்து நிறைவு பெற்றது. அதனால வந்து அன்னைக்கு காவிரி கரையில ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க. இந்த காவிரி கரையில வந்து கொண்டாடும் போது மகாவிஷ்ணு வந்து காவிரி கரைக்கு சீதனம் கொடுப்பாராமா. அந்த மாதிரி ஒரு விழாவும் நடக்க தொடங்கும். மகாபாரத போர்ல வந்து 18ங்கிறது வந்து நிறைய இடத்துல வரும். கிருஷ்ணர் வந்து 18 உபதேசம் கொடுப்பாரு. அது போர்ல வந்து பாத்தீங்கன்னா கௌரவர்கள் பக்கம் வந்து 11 சேனையுமே, பாண்டவர்கள் பக்கம் வந்து 7 சேனையும் வந்து 18 இருக்கும். இப்படி 18ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்து வரக்கூடியது. விவசாயிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி 18 அன்னைக்கு தான் வந்து தன்னுடைய நிலத்துல விவசாயம் விதையெல்லாம் விதைச்சு வளர்றதுக்கான வேலையை செய்வாங்க. இந்த இயற்கையுமே வந்து பாத்தீங்கன்னா இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய வேலையெல்லாம் இந்த ஆடி 18க்கு முன்னாடி தொடங்கி இப்போ ஆடி 18க்கும் நிறைவு செஞ்சிருக்கும். இதெல்லாம் அந்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இந்த ஆடி 18ங்கிறது. இந்த ஆடி 18ல நாம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு சின்மயி முத்திரை வந்து பார்க்க போறோம். இந்த சின்மயி முத்திரை அப்படிங்கிறது நமக்கு உள்ள 2 கைகள்லையுமே 3 விரல உள்ளங்கையை நோக்கி வச்சுட்டு கட்டைவல் மற்றும் ஆள்காட்டி விரல அப்படி நுனியை தொட்டுக்கணும். தொட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? அப்படி மேல் மூவா தொட்டு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த முத்திரையை வந்து நீங்க மடி மேல வச்சுக்கிட்டு உங்க சுவாசத்தை முழுமையா நீங்க கவனிக்கணும். இது கவனிக்க உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தலைவலி இருக்கும் இல்லையா, அந்த தலைவலி தீர்வதற்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும். தலை பாரம் அப்படிங்கிறது வந்து குறையறதுக்கான தன்மை வந்து கொடுக்கும். அதுபோக சுவாச பகுதி, இதய பகுதி இதெல்லாம் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை சரி செய்வதற்கும் இந்த முத்திரை வந்து உதவி செய்யும். ஏன்னா இந்த 3 விரலும் உள்ள வந்து அழுத்தும் போது நம்மளுடைய இதய பகுதியும் சுவாச பகுதியும் நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் ஏரியாவோட ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக அதுக்கு சீர்படுத்தப்படும். இந்த மூளை பகுதியை சீர்படுத்தக்கூடிய வேலையை வந்து செய்யப்படணும். மன ஒருநிலைப்பட்டு நிம்மதியான நிதானமான வாழ்க்கையை வாழ்வதற்கான எண்ணங்களை உருவாக்குவதற்கு இந்த சின்மயி முத்திரைங்கிறது உதவி செய்யும். அப்ப இந்த சின்மயி முத்திரையை வந்து நீங்க எவ்வளவு நீங்க அறமா தினந்தோறும் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் பெருகி நலமாக வாழ்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்க தொடங்கும். அப்போ நமக்குள்ளேயே நாம் ஒரு விதையை வந்து விதைத்து அதை வளர்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரையா இன்னைக்கு வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அப்ப தினந்தோறும் முத்திரை வந்து எல்லாருமே என்ன பண்ணலாம், 5 நிமிஷம் செய்யலாம். யாருக்காவது தலைவலி அடிக்கடி வருது, மன சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இந்த முத்திரையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் வரைக்கும் பிரிச்சு செய்யலாம். அப்படி செய்யும்போது இது மிக சிறந்த ஆற்றல் வாய்ந்ததா இருக்கும். முத்திரையை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணுங்க, இந்த முத்திரையை கையில பிடிச்சிட்டு மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாத்துக்கங்க. சரிங்களா? மனசு கற்பனை பண்ணாலும் நம்ம மனதிற்குரிய சக்தி வந்து மிக பிரம்மாண்டமானது. அப்ப இந்த ஆடி 18ல நீங்க இத்தனை வல்லமை வாய்ந்த ஒரு நல்ல நாள்ல வந்து இந்த முத்திரையை நீங்க செஞ்சு அனைவரும் நலம் வேண்டிக்கிறேன். இதை போன்று எனக்கு அனைத்து கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. குருவே நம, தந்தையே நம.